கிரீடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்டேருந்து ரொம்ப புவரான ஒரு ஆட்டம் பார்த்துருக்கோம். இதை விட மோசமாக விளாட முடியாதுன்னு சொல்லி ஆகணுங்க. டாப் ஆர்டரும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது, மிடில் ஆர்டரும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. பவுலர்ஸை யாரோ ஒருத்தர் எடுக்கிறாங்க. முகேஷ் சௌத்ரி 4 ஓவரில் 50 ரன் கொடுத்து வச்சிருக்காங்க. சிஎஸ்கே இந்த தடவை குவாலிஃபை ஆகிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. இதுக்கப்புறம் 10 மேட்ச் இருக்குது. அது நடந்த மிராக்கிள் தான். இவ்வளோ கேவலமான ஒரு தோல்விக்கு காரணம் என்ன? யாரை குறை சொல்லணும்? தோனி அவர்கள் ரிட்டையர்ட் ஆகிறாரா? அண்ட் விஜய் சங்கரோட நாக்குக்கு என்ன தான் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கேக்கு ரொம்ப குரூசியலான மேட்சுங்க. இதை ஜெயித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். கான்வே இல்லாமல் ரொம்ப மொக்கையாக இருக்குது. கான்வே வேணும்னு சொன்னாங்க. பட் கான்வே வந்து ஒன்றும் பண்ண முடியல. பட் ஆனால் அவர் மேலே குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவர் நல்ல டச்சில் எடுத்தாருங்க. எடுத்த உடனே ஒரு பவுண்டரி நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் நீட்டாக மிடில் ஆஃப் த பேட்டில் வாங்கிட்டு இருந்தார். 2 பேர் விக்கெட்டை விட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ருத்துராஜ் கைக்வாடுக்கு கரெக்டாக அந்த இடத்துல ஃபீல்ட் செட் பண்ணி விக்கெட் எடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? ஸோ 2 ஓவர்லேயே 2 பேர் போயிட்டாங்க. இப்போ நம்ம பாத் ஆடுறதா ரொட்டேட் பண்ணுறதான்னு தெரியாமல் ஸோ மெதுவாக ஆட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்தாருங்க விஜய் சங்கர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பாலே அவுட்டு. ஆனால் 9 கிரகமும் முச்சம் பெற்ற ஒருவன் அப்படிங்கிற மாதிரி அவரோட விக்கெட்டு போகவே மாட்டேது. கேட்ச் ட்ராப் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. அவர் விக்கெட் போகவே மாட்டேது. சிஎஸ்கே ஃபேன்ஸே ஒரு சமயத்தில் விக்கெட் போயிருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய விக்கெட் சுத்தமாக கடைசி வரைக்கும் போகவே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு ஆடி கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஆல்மோஸ்ட் 54 பாலுக்கு 69 ரன், ஒரே ஒரு 6 தாங்க அடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இவரையும் குறை சொல்ல முடியாது. இந்த ரன் இவ்வளோ தூரம் வந்ததே கிட்டத்தட்ட ஒரு 25 ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்கோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கே காரணம் அவர் தான். இருந்தாலுமே புவர் கிடைக்கிட்டுங்க. ஸோ இதுக்கு நம்ம அவுட் ஆகிட்டே போயிருக்கலாம். 50 பால் ஆல்மோஸ்ட் 9 ஓவர் பிடிக்கிறீங்க அப்படின்னா 100 ரனுக்கு மேலே அடிக்கணும். அட்லீஸ்ட் 80யாவது இவர் போயிருந்தா இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். MS தோனி அவர்களும் ட்ரை பண்ணார். பிட்ச்சு ட்ரை ஆக பேட்டில் மாட்டலிங்க. ஸோ எவ்வளவோ யங் ஜென்ரேஷனெல்லாம் நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கும் கனெக்ட் ஆகல. MS தோனி அவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஒரு 6 தான். ஸோ 24 பாலில் 30 ரன், அதாவது 4 ஓவரில் 30 ரன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பங்குக்கு ஸோ இந்த ஒரு ஏஜில் வந்துட்டு அடிச்சு கொடுத்துருக்காரு. அட் த சேம் டைம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. விக்கெட் கீப்பிங்கில் ஒரு சூப்பரான ஸ்டம்பிங் பார்த்தோம். பட் இருந்தாலுமே ஃபினிஷ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டான்னு கேட்டால் தோனி அவர்கள் உள்ள வரக்கு முன்னாடி இருந்தே விஜய் சங்கர் இருக்கும்போதிலிருந்தே அந்த டார்கெட் எங்கேயோ இருந்தது. தோனி அவர்கள் 13வது ஓவர் உள்ள வந்தார். அப்போவே 7 ஓவருக்கு 110 ரன் வேணும். ஆல்மோஸ்ட் முடியாத ஒரு டார்கெட் தான். இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு நல்ல பேட்ஸ்மேன் ஒரு ஓவருக்கு ஒரு 6 2 6 அப்படிங்கிற மாதிரி அடித்து சப்போர்ட் பண்ணுற ஆள் இருந்திருந்தா மேபி ஒரு சான்ஸ் பார்த்துருக்கலாம். தோனி அவர்களும் தைரியமாக சுற்றி இருக்கலாம். ஆனால் தோனிக்கு அப்புறமும் பேட்டிங் இல்லை. அஸ்வின் டீமில் இருக்காரு. இதுக்கப்புறம் யாருங்க பேட்டிங்? முதல்ல பேட்டிங்கை ரெடி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டர்ஸை உள்ள கொண்டு வாங்க. என்ன தான் நடக்குது சென்னையில்ங்கிற மாதிரி சர்ற மாதிரியான கேள்விகள். ஸோ இந்த நிலைமையிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்பேக் கொடுத்துருக்காங்க. இல்லாமல்லாம் கிடையாது. 2010 2011 சீசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 7 மேட்ச்சில் 2 அவ்வளோதான் ஜெயிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடித்து ஜெயிச்சு உள்ளே போன காலம்லாம் உண்டு. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இப்போவும் வாய்ப்பு இல்லாமல் இல்லை. இது கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். ஆல்மோஸ்ட் இப்போ 99% வெளியில் தான். இதுக்கப்புறம் சிஎஸ்கே உள்ளே போகணுங்கிற நம்பிக்கையே கிடையாது. பட் இருந்தாலும் இங்கிருந்து 10 மேட்ச் இருக்குது. அதில் ஒரு 7 மேட்ச் வின் பண்ணி ஒரு 8 வின்னோடு உள்ளே போனாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மியான ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ரொம்ப போரான விஷயம். இப்போ ஸ்குவாடை கண்டிப்பாக மாற்றி அமைக்கணும். அஸ்வினை வெளியில் கொண்டு போவீங்களோ, யாரை வெளியில் கொண்டு போவீங்க அப்படிங்கிறது தெரியாது. யங்ஸ்டருக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கணும். ஸோ பவுலிங்கில் முகேஷ் சௌத்ரியில் பர்ஃபார்ம் பண்ணி 3 வருஷம் ஆச்சுங்க. அவர் 2022 23 சீசன் நல்லா போட்டார். ஸோ இந்த தடவை 4 ஓவருக்கு 50 ரன். ஸோ நான் பவுலிங்லேயும் குறை சொல்லுவேங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய டெல்லியோட பேட்டிங் லைனாக இருந்தால் கூட அஸ்வின் நல்லா போட்டார், ஜடேஜா நல்லா போட்டாங்க. ஸோ 2 பேருக்குமே ஓவர் கம்ப்ளீட் பண்ணல. ருத்ராஜ் 3 ஓவரோடு நிப்பாட்டிட்டார். நிறைய ரன்ஸ் போகக்கூடிய முகேஷ் சௌத்ரி கொண்டு வந்து அவர் 50 ரன் கொடுத்தாருங்க. ரொம்ப ரொம்ப புவரான ஒரு கேப்டன்சி. ஸோ கண்டிப்பாக அஸ்வின் 4 ஓவர் போட்டிருக்கணும். எஸ், அஸ்வின் வெளியில் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு பேசினப்போ அவர் கம்பேக் கொடுத்தாரு. நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி கம்பேக் கொடுத்தாரு. 3 ஓவரில் வெறும் 18 ரன் தான் கொடுத்துருந்தாரு. தாராளமாக 4வது ஓவர் கொடுத்துருக்கணும். ஜடேஜா வந்த உடனே ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அவருக்கு 4வது ஓவர் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் போடாமல் ஆல்ரெடி 2 ஓவரில் 35 ரன் கொடுத்த முகேஷ் சௌத்ரியை 4 ஓவரில் 50 ரன் கொடுக்க வச்சது மிகப்பெரிய ஒரு தப்பு. இப்போதைக்கு சிஎஸ்கேல கலீல் அகமது ஒருத்தர் தாங்க நல்லா பண்ணுறாரு. அவர் ஒருத்தர் தான் நம்ம சொல்லி ஆகணும். மேட்சுக்கு நல்லா பண்ணுறாரு. நூர் அகமது ஒன்று, கலீல் அகமது ஒன்று. மற்றபடி யாருமே நம்ம சொல்ல முடியாது. கேப்டன் ருத்ராஜ் முதற்கொண்டு நம்மளால் சொல்ல முடியாது. எப்போ இப்படி ஆகணும்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ டீமை மாற்றி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கான்வே கூட ருத்ராஜ் தான் ஓப்பன் வரணும். ருத்ராஜும் கான்வேவும் ஓப்பன் வரணும். 1 டவுனில் ரச்சின் வரணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தூபேவை கொஞ்சம் மேலே அனுப்பணும். ஸோ விஜய் சங்கருக்கு பதிலாக வேறு யாராவது கொண்டு வாங்க. ஸோ அப்படி இல்லைன்னு அவருக்கு இன்னும் ஒரு 2 மேட்ச் கொடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு பண்ணி இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்க. பட் என்ன இருந்தாலுமே ஹோப் அப்படிங்கிறது போச்சு. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்னால குவாலிஃபை
குவாலிஃபை ஆக முடியுங்கிற நம்பிக்கையே போச்சு. தோனி அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா தடுமாறிட்டு இருக்காரு. அவரால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே இந்த டீமை கரை சேர்த்த முடியல. ஸோ 10வது இடத்துக்கு யார் போக போகிறானுங்கிற போட்டி தான் சென்னை மும்பைக்குள்ள நடக்குது போல. ஸோ மும்பை கூட நல்ல லைனப் வச்சிருக்காங்களா, அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் நேற்று கேவலமாக தோத்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ 10வது இடத்துக்கான போட்டி தான் சிஎஸ்கேவும் போடுறாங்க போல. ஸோ இந்த இடத்துலேருந்து ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்குன்னா சிஎஸ்கேனால முடியாதுங்க. ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்குவாடு வேறு. அப்போது ஒரு பத்ரிநாத் இருந்தார், ஒரு மைக்கசி, முரளி விஜய், ஆல்மோஸ்ட் எல்லாமே சின்ன பசங்க. தோனி முதல் கொண்டு இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார், 15 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனாக தான் இருந்தார். அப்போ பிராவோ, ரெய்னா இவங்கெல்லாம் இருந்த டீமை வச்சு போனாங்க. இப்போ இருக்கக்கூடிய டீமில் யங்ஸ்டருக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னு எப்படி அந்த டீமெல்லாம் பாருங்கள். விப்ராஜ்னு சொல்லி ஒரு யங்ஸ்டர் வந்து விக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ இருக்கக்கூடிய சான்ஸை பார்க்குறாங்க. கேஎல் ராகுல் நல்லா ஆடுறாங்க. இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேக்கு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைக்கவே இல்லை. முதல் தடவை பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா அவங்களோட பேட்டிங் நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது, பவுலிங்கில் சுருட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ டாஸ்லையும் அது நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். வளவலன்னு பேசுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் ஒரு ஆதங்கம் தான். ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, நம்ம சேனல்லே ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த சென்னை என்ன தான் ப்ரோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மிராக்கிள் நடக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கழுவி ஊற்றணுமா? கமெண்ட்டில் நீங்கள் தாராளமாக கழுவி ஊற்றுங்க. இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது ப்ரோ, 10 மேட்ச்சில் ஜெயிப்பாங்க, கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதையும் சொல்லுங்கள். என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன்.